சொல்லின் செல்வர், செந்தமிழ் தென்றல், சொல் வேந்தர், முத்தமிழ் பேரறிஞர் நம்மளோட சுகி சிவம் ஐயாவை அன்போடு வரவேற்கிறேன். எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? வாருங்கள் ஐயா. ஸ்லவ் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், பல வகையில் அதன் வெற்றிக்கு காரணமாக இருக்கிற பல்வேறு அனுசரணையாளர்கள், ஸ்பான்சர்ஸ், இந்த வருகையின் மூலம் இந்த அரங்கை பெருமைப்படுத்தி இருக்கிற தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். பர்வீன் முதல்ல வருத்தப்பட்டாங்க. நான் உழுது முதல்ல இந்த நிலத்தை சரி பண்ண வேண்டியிருக்கு, இவங்க 2 பேரும் சௌரியமாக வந்து விதை போடுவாங்க பின்னால் அப்படின்னாங்க. நீ டிராக்டர் புல்டோசருக்கு சமம்மா, நீ போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் உள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லை, விவசாயத்தில் கூட நாற்று நடுறதா இருந்தால் பெண்கள் கையில் கொடுத்து தான் நட சொல்லுவோம், அப்போ தான் விருத்தி ஆகும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அதனால் இது நல்ல விருத்தி ஆகணுங்கிறதுனால முதல்ல உங்களை அனுப்பிச்சோம், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வீராங்கனை அது பாருங்க. ஆம்பளைங்க கோட்டு, ஸ்வெட்டரு இதெல்லாம் போட்டிருக்கோம், நீ பாரு சிம்பிளாக ஒரு சாரியோடு அப்படி வந்து உட்காந்து எந்த குளிராவது ஒன்றாவது விட அப்படின்னு. அதனால் உங்கள் துணிச்சலுக்கு ஒரு முன் இடம் கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்தோம். நான் அந்த ஊருக்கு வந்தேன் பாருங்க, லண்டனுக்கு பல முறை நான் வந்திருக்கேன், ஒரு 10-12 முறை வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நம்முடைய ஷைலஜா ஜெயா அவங்களுடைய வீட்டு வாசலில் வந்தால் வெயில் அடிக்குது, நல்ல வெயில் இருக்கு. அடடடே அருமையான வெயிலாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃபோட்டோ எடுக்க போகும்போது வெயில் முகத்தில் போடும், கொஞ்சம் நிழலில் போய் நில்லுங்க அப்படின்னு நிழலில் நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுத்தா குளிருது. நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் குளிர்ந்த காற்று அடிக்குது. பட்டுன்னு எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? காதலியின் கோபம் போல் இருக்கிற லண்டன். இந்த வயசுல உனக்கு இது தேவையானா கேட்காதீங்க, மலரும் நினைவுகள். ஏன்னா காதலினுடைய கோபத்தில் சொல்லுன்னு ஒரு கோபம் இருந்தா கூட அந்த குளிர்ச்சி போகவே போகாது. அந்த வெயிலும் குளிரும் காதலியின் கோபம் போல் நினைவூட்டி கொண்டிருக்கிற லண்டனில் பேசுவதை ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இப்போது உங்கள் முன்பு வருது. நான் என்ன பேசலான்னு ரொம்ப பிளான் பண்ணலை. எனக்கு தெரியும் இவங்க 2 பேரும் சிக்குவாங்க என்கிட்டன்னு எனக்கு தெரியும். ஒரு ஓவியம் நீ சொன்னியம்மா, காதலி வந்து நெருங்கி இருக்கிறான் காதலன், இவங்க 2 பேரும் காதலித்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் என்றைக்கும் உன்னுடைய இலக்கை நீ அடைய போவதில்லை அப்படின்னு ஒரு அழகான கவிதை, அதை சொன்னீங்க. இந்த கவிதையை யாரோ ஒருவர் வளர்த்தெடுத்து ஒரு கதையா ஆக்கியிருக்கிறார். நான் இது ஓஷோல படிச்சது. இதை சிலையா சொல்றார். அதாவது காதலி அப்படி கையில் வச்சிருக்கிறான், நெருக்கமா இருக்கிற மாதிரி சிலை. அது அந்த சிலையை பார்த்துட்டு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மந்திரவாதி அவன் எப்படி பார்த்தான், சிச்சோ இவன் எவ்வளவு காலமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஆனா சக்சஸ் ஆகவே இல்லையே, அப்போ இவனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைச்சு அவன் மந்திரவாதி, கற்பனை கதை தானே, இவங்க 2 பேருக்கும் ஒரு 1/2 மணி நேரம் உயிர் கொடுப்போம், லெட் தம் என்ஜாய், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் உயிர் கொடுக்கறதுக்கு அந்த மந்திரவாதிக்கு சக்தி இருக்கு. அதை பயன்படுத்தி இருவரும் உயிர் பெறுக அப்படின்னா இந்த மந்திரவாதி என்ன நினைச்சான், அவன் இலக்கை அடைந்து விடுவான். நீங்க சொன்னீங்கல்ல, இலக்கை அடைந்து விடுவான்னு நினைக்கிறான். இந்த 2 பைத்தியமும் மேலேருந்து கீழே குதிச்சு ஓடுது. பார்க்கல இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஓடிக்கிட்டே இருக்க ஒழிய இலக்கை அடையணும்னு 2 முயற்சியே பண்ணல அந்த இடத்துல.
இந்த மந்திரவாதிக்கு புரியவே இல்லை. நம்ம அரை மணி நேரம் உயிர் கொடுத்தோம், எனக்கு ஒண்ணுமே அப்படி நெருங்கவே இல்லையேன்ட்டு அரை மணி நேரம் அந்த முடிய போற நேரத்தில் ரெண்டையும் கூப்பிட்டு சொன்னா, உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்தேன், ஆனா நீங்க உங்க இலக்கை அடைந்து நிறைவேற்றவே இல்லையே, என்ன ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் சொன்ன பதில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதில். நாங்க இந்த பார்க்கில் சிலையா பல வருஷமா நின்றுகிட்டே இருக்கிறோம். இந்த சனியம் பிடிச்ச காக்கா எங்க தலைமையில எச்சம் போடுது. உயிர் வந்த உடனே அதை எப்படியாவது பிடிச்சு கொண்டுடணும்னு தான் நாங்க அலைஞ்சமே ஒழிய எங்களுடைய இலக்கை அடையணும்னு எங்களுக்கு தோணவே இல்லைன்னா. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கதை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பழி தீர்ப்பதில் ஆர்வம் கொள்ளுகிறீர்களே ஒழிய வாழ்க்கையை அனுபவிப்பதில் நீங்கள் தவற விட்டு விடுகிறீர்கள். இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இந்த பிரபஞ்சம், கொடுக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் அழகை ரசிக்காமல், ஆனந்தமான வாழ்க்கையை நடத்தாமல், எப்போதோ நடந்த ஒரு சில கோபங்களை மனதில் வைத்துக் கொண்டு பழி தீர்ப்பதை பற்றி கவலைப்படுகிறோமே ஒழிய வாழ்வின் மகிழ்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு நமக்கு தெரியவில்லை. நம்ம we are full of informations. நீங்க பழைய தலைமுறையை விட இப்ப இருக்கிற தலைமுறைக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுங்களா? எல்லாம் கையில வச்சிருப்பாங்க. அவங்க எல்லா தகவலையும் கையில வச்சிருப்பாங்க. மன்னிச்சுக்கங்க, we are full of information. ஒரு வார்த்தை சேர்த்துக்கங்க, we are full of informations but unwanted informations. That is very important. Unwanted informations. We are full of unwanted informations. What is the use in it? எல்லா குப்பையும் தூக்கி உள்ள போட்டு வச்சு என்ன சந்தோஷம் அடைய போறோம்? ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தெரு, அந்த தெருவில் சாக்கடைக்கு மேல ஒரு மூடி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மேன்ஹோல் அப்படிமா மேல போட்டிருப்பாங்க. அது மேல ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தன் குதிச்சுக்கிட்டே இருந்தான். 36 36 36. தெரு வழியா போறவன்லாம் பேசாம போயிட்டே இருந்தான். ஒரே ஒருத்தன் மட்டும் என்னடா இவன் 36 36ன்னு குதிக்கிறான், என்ன அது அப்படின்னு நின்று அவங்கிட்ட போய் கேட்டான். அது என்ன 36 36 36ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே? அவன் கேட்டா உனக்கு தெரியணுமா, அவசியமா தெரியணுமா அப்படின்னா. ஆமா, அது என்ன 36 அப்படின்னா. சார், படக்குன்னு கழுத்தை பிடிச்சி மேன்ஹோலை திறந்து உள்ள தள்ளிட்டு மூடிட்டு 37 37 37ன்னா. இது சாதாரண விஷயம் அல்ல. அவன் எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான், நமக்கு அது சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதால் பல சமயங்களில் நம்மை பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு அது அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம மூக்க நுழைக்கணும் ஒன்றும் அவசியமே இல்லை. இன்னும் சொல்லட்டுமா, பல சந்தர்ப்பங்களில் நமக்கு தெரிந்திருப்பவை வாழ்க்கையை ஆனந்தமாக நடத்துவதற்கு போதுமானவை. ஆனால் முட்டாள்தனமாக புனுகு பூனை புனுகை தேடிக்கொண்டே இருப்பதை போல வாழ்க்கையில் தேடுவதில் நமக்கு ஆனந்தம் இருக்கிறதே ஒழிய அனுபவிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது. ஸோ அதை தான் முதல்ல கற்றுக்கணும். ஹவு டு என்ஜாய் த லைஃப். இன்றைக்கு கைவசம் என்ன இருக்கோ அதை நம்ம ஏன் அனுபவிக்கிறதுக்கு பழகலை? இன்னும் we want to accumulate, இன்னும் சேர்க்கணும், அதை எடுக்கணும், இதை பண்ணணும், இங்கே வீடு வாங்கி போடணும், அங்கே வீடு வாங்கி போடணும். தப்பா நினைக்காதீங்க, வெளியூர்ல இருக்கிற உங்களுக்கு வெறும் மேப்பை காமிச்சு இடத்த வித்துருவாங்க. ஒரு சின்ன லொகேஷனை அப்படி காட்டி மிகச்சிறந்த இடம், நிலம், சௌரியமானது, விமான நிலையத்திற்கு பக்கமானது அப்படின்னு. எந்த விமானம்? சிங்கப்பூர் விமான நிலையத்துக்கு பக்கமா இருக்கும். இங்கேருந்து பார்த்துட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டு நேரா போய் பார்த்தா அது மெட்ராஸுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இதை எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம ஒரு தடவை வாங்கணும் நிறுத்த வேண்டியது தானே. இங்கே வாங்கி போடு, அங்கே வாங்கி போடு, கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போடு. அப்புறம் நீங்கள் வாங்கி போட்ட எல்லாத்தையும் 70 வயசுக்கு மேலே விற்கிறதுக்கு படுற பாடு இருக்குது. அது சாதாரணமான பாடு இல்லை. உங்கள் பிள்ளைங்க யாரும் அதில் இருக்க போகிறது இல்லை. அவங்க யாருமே அங்கே வந்து அதில் தங்க போகிறதும் இல்லை. ஆனால் நம்ம அக்யூமுலேட் பண்ணி வைப்போம். பையனுக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும் அப்படின்னு. எவ்ரிதிங் வில் பிகம் மீனிங்லெஸ். அப்போ என்ன வேணும்? நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், கொஞ்சம் சேவிங்ஸ் வேணும், லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் வேணும். எல்லாத்தை விட முக்கியம் என்னன்னா 24/7 நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த சிந்தனை ரொம்ப முக்கியமான ஒன்று.
நம்ம மகிழ்ச்சிக்கு எதெல்லாம் இடையூறா இருக்கோ அதெல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு நிம்மதியா இருக்கிற பழக்கத்தை வாழ்க்கையில நம்ம ஏற்படுத்தி கொள்ளவும். கைவசம் என்ன இருக்கோ அதை நம்ம மகிழ்ச்சியா அனுபவிப்பதற்கு பழக வேண்டும். இன்னொரு கோணத்தில் நம்ம யோசிப்போம். நிறைய மோகன் சுந்தரம் கூட சொன்னார், எத்தனை தகவல்கள் நம்ம சமூக ஊடகங்களை சேகரித்து வைக்கிறோம். இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. ஒரு தடவை 4 டாக்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு ஒரு சின்ன கடையில் காஃபி சாப்பிட்றாங்க. கோயம்புத்தூரில், எங்கள் ஊரில், நான் கோயம்புத்தூர் எனக்கு பிடிச்ச ஊர். எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்கு, சென்னையில் ஒரு வீடு இருக்கு. 2 வீடு, ஆனால் ஒரே மனைவி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூரில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு. அடிக்கடி நான் கோயம்புத்தூர் வீட்டில் போய் உட்காந்துக்குவோம். நாங்கள் கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும், வெயில் குறைவாக இருந்தால் கொஞ்சம் சண்டை குறைவாக இருக்கும், அதுக்காக தான் அங்கே போயிடுவோம். அப்பப்போ வாக்கிங் போயிட்டு 4 டாக்டர்ஸ் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அருமையான ஒரு இடத்துல வடை, போண்டா, காஃபி, அதாவது வாக்கிங்கில் கரைச்ச கலோரியை மறுபடியும் தின்னுட்டு தான் உள்ள வருவானே ஒழிய, அவ்வளோ கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு வர்றமே நம்ம எதுக்கு இந்த காஃபி இந்த போண்டா எல்லாம் திங்கணும்னு யோசிக்க மாட்டான். அது டாக்டராக இருந்தாலும் 4 டாக்டர் நின்று தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப தொலைவில் ஒரு ஆள் நடக்க முடியாமல் காலை இப்படி சாய்ச்சி இப்படி சாய்ச்சி இப்படி சாய்ச்சி நடந்த உடனே இந்த டாக்டரில் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு, அவர் என்னன்னா ஆர்த்தோ, MS ஆர்த்தோ அவர். ஐ திங்க் சம்திங் ப்ராப்ளம் இன் L4 L5. அவர் நடக்கிறத பார்த்தா L4 L5ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னார். கூட இருந்தவர் சொன்னார், நோ நோ நோ, எலும்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நியூராலஜிஸ்ட்டு, அவனுக்கு நர்வஸில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னார். இன்னொரு டாக்டர் சொன்னார், இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு கிட்டினஸ் இருக்குது, அவர் ஜென்ரல் ஃபிசிஷியன், அவனுக்கு ஒரு கிட்டினஸ் இருக்குது, இந்த டேப்லெட் போட்டால் அவன் சரியாக வந்துடுவான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி 4 பேர் 4 டாக்டர் கதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆள் நடந்து கிட்டக்க வந்தவன் கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு. ஏன் அப்படின்னா, அந்த செருப்பு அறுத்து போச்சுங்க, நடக்கவே முடியல அப்படின்னா. சார் 99% வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல் எல்லாம் இதான் சார். அதாவது அங்கே என்ன நடந்தது ஏதுன்னு எவனுக்குமே தெரியாது. அவன் புளி அதில் உள்ள போட்டுருவான், அதை படிச்சுட்டு நாம் கொதிப்போம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், அர்த்தமே இல்லை. இதை காலங்கத்தால பார்க்குறான் பாருங்க, அவனை விட ஒரு அறிவாளிய உலகத்தில் எங்கேயாவது சொல்ல முடியுமா? இந்த ஊடகங்களில் வர்ற தகவல்கள் நமக்கு பயனுடையதா இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னே இல்லாத விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளை பெருசுப்படுத்துறதையும் நாம் பகைகளை வளர்த்துக் கொள்வதாலையும் எந்த நன்மையும் இல்லை. என்னுடைய ஒரே விஷயம் அவ்வளோதான், வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த நிம்மதியாக இருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் நிம்மதியை தியாகம் செய்து விடக்கூடாது. இந்த கிளாரிட்டி நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். இப்போ எங்கிட்ட சில பேர் கேட்பாங்க, சார் இந்த ப்ராப்ளமாக இருக்குது, இதுக்கு திருப்பதிக்கு போய் மொட்டை போடலாமா, பழனிக்கு போய் மொட்டை போடலாமா, அல்லது அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாமா, இல்லாட்டி ஈஷாவில் போய் ஒரு 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 கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரட்டுமா, இல்லைன்னா பண்டிட் ரவிசங்கர் அவருடைய வாழும் கலைக்கு போட்டுமா, இல்லை இந்த வேதாத்ரி மகரிஷினுடைய வாழும் கலை கூட நல்லா இருக்கு அதுக்கு போகலாமான்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. எனக்கு எந்த குருமார்கள் மேலேயும் வெறுப்போ பகையோ கிடையாது, ஆனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு உண்டு, அதனால சொல்கிறேன். அவங்க மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது, ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அன்புனால சொல்கிறேன். அங்கே போனால் சரியாயிடும் இங்கே போனால் சரியாயிடும்லாம் நான் விஷயம் நம்பாதீங்க. நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் சரியாகுமே ஒழிய அவங்க யாரும் நம்மளை ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ நுட்பமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஏற்றுக்கிறது நிராகரிக்கிறது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. புத்தருக்கு ஆனந்தர்னு ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த ஆனந்தர் கொஞ்சம் பரபரப்பான ஆளு, அவன் ரொம்ப பரபரப்பா இருப்பான், ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. அந்த ஆனந்தரை கூப்பிட்டு சொல்றார் புத்தர், எனக்கு குடிக்கணும் போது தண்ணி வேணும்பா, தாகமா இருக்கு, அந்த மலையிலேருந்து ஒரு சின்ன சிற்றோடை ஓடுது பத்தியா, தண்ணி நல்லா இருக்கும் பளிங்கு மாதிரி, அந்த தண்ணி குடிக்கணும், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே புத்தருடைய கமண்டலத்தை அவன் எடுத்துக்கிட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்கு அங்கே போனான்.
இவன் நேரம் பாருங்க, இவன் கரெக்டா புத்தர் கை காட்டின இடத்துக்கு போகும்போது ஒரு மாட்டு வண்டி அந்த இடத்துல இறங்கி அந்த அந்த ஓடையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகுது. உங்களுக்கு தெரியும், மாட்டு வண்டியோட சக்கரம் ஓடையில இறங்கி அந்தாண்ட போனா என்ன ஆகும்? தண்ணி கலங்கிரும், ஒரே தூசி ஆயிடும், அந்த தண்ணி குடிக்கக்கூடியதா இருக்காது. அவன் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்தான், அது தெளியவே இல்லை. புத்தர்கிட்ட வந்து சொன்னா, ஒரு மாட்டு வண்டி போயிடுச்சு, அதனால அந்த தண்ணி அழுக்காயிருச்சு, உங்களுக்கு தாகமா இருந்தா நான் ஒரு 40 அடி தள்ளி அந்தாண்ட போய் எடுத்துட்டு வரேன், இல்ல 40 அடி இந்தாண்ட போய் தள்ளி எடுத்துட்டு வரேன், நான் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னா. வேணாம், எனக்கு அந்த இடத்து தண்ணி தான் வேணும், நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் நின்று பார்த்தான் அவன், திரும்பி வந்து அதையே சொன்னான். மறுபடியும் இவர் அதையே சொன்னாரு. ஒரு 4 தடவை இவன் அங்க போய் நின்றுட்டு திரும்பி வந்தான். கடைசியா இவன் போன போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு. ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா தெளிஞ்சிருச்சு. தண்ணி போட்டவன் தெளியறதுக்கும் 1 மணி நேரம் வேணும், தண்ணி தெளியறதுக்கும் 1 மணி நேரம் வேணும். தண்ணி நல்லா தெளிவாயிடுச்சு. இவன் கமண்டலத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தான். சார், புத்தர் ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்டார் சார், இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்னு கேட்டார். இந்த தண்ணீர் தெளிவதற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தேன், தண்ணீர் தெளிவடைந்து விட்டது அப்படின்னா. உங்க வாழ்க்கையிலையும் சில சமயம் பொறுமையா ஒன்றும் செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க பழகினா மட்டும்தான் உங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியுமே ஒழிய, இதை தீர்த்துக்கிறதுக்கு அவரை பார்ப்போமா, தாயத்தை கட்டுவோமா, எந்திரத்தை வைப்போமா, வீட்டில் ஒரு மாலையை போடுவோமா, அந்த சாமியாரை பார்ப்போமா, இந்த சாமியாரை பார்ப்போமா, எலுமிச்சம்பழ வைத்தியரை பார்ப்போமா, பச்சை மிளகா கட்டலாமா, இது எல்லாமே உங்கள் குழப்பங்களை மேலும் அதிகமாக்குமே ஒழிய உங்களை தெளிவடைய விடாது. சில நேரங்களில் செயல் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம், சில நேரங்களில் ஏதும் செய்யாமல் இருப்பதன் மூலம்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற வாழ்வின் பெரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டூயிங் நத்திங், ஒன்றும் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே நம்முடைய மனம் தெளிவடைய தொடங்கும். இப்படி மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு முற்றிலுமாக சொர்க்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 2 பேருமே இப்போ கொஞ்சம் நேரம் தான் பேசினாங்க. ஏன்னா மாலையில் எங்களுக்கு ஒரு பட்டிமண்டபம் இருக்கு, நீண்ட நேரம் அப்போ நாங்கள் பட்டிமன்ற நிகழ்வில் பேசுவோம் அப்படின்னு குறைச்சிக்கிட்டாங்க. அதனால நானும் சுருக்கமாக அவங்ககிட்ட அந்த ஒரே ஒரு செய்தியை வாங்கி உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு அதோட விடைபடுவது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன், சில நேரங்களில் நாம் ஏதும் செய்யாமல் இருப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் பல சிக்கல்கள் தீருவதற்கான வழிமுறை இருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை உங்களோடு நான் புழங்கி கொண்டிருந்தேன். இப்போ இது இலக்கிய மன்றம், ஏன்னா தமிழ் மன்றம் இல்லையா? தமிழ் அல்லது இலக்கியம் அல்லது கவிதை வாழ்க்கைக்கு எப்படி துணையா இருக்க முடியும்? ஒரு கண்ணதாசனுடைய பாட்டை பர்வீன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு யூடியூப்ல என்னுடைய பேச்சில் கூட 6 மனமே 6ன்னு ஒரு கண்ணதாசனுடைய பாட்டு 2 மணி நேரம் நான் பேசியிருக்கேன், ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரி வேறு 2-3 கண்ணதாசன் பாட்டை எடுத்து அதை மட்டுமே ஒரு பாட்டை நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன். அது தனியா வாய்ப்பு இருக்கிறவங்க கேட்டு பாருங்க. ஒரு வரியில கூட அந்த மனிதர் சில அற்புதங்களை செய்யறது உண்டு. வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாத பல பகுதிகளை அவர் வேகமா சொல்லிட்டு போவார். கண்ணதாசனுடைய ஆற்றல் அது. அதுக்காகத்தானே தமிழ் இலக்கியம், இலக்கிய மன்றம், இதனுடைய நோக்கம் என்ன? அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதா? அதுக்கு எப்படி வேணாலும் ஒரு கார்னிவல்ஸ் ஃபெஸ்டிவல் எது வேணாலும் நடத்திட்டு போகலாமே. அதுக்கு தமிழ் மன்றம்னு ஒரு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்லாவு தமிழ் சங்கம்னு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இலக்கியத்தை பற்றிய ஒரு சின்ன பதிவு மனசுல நமக்கு வரணும் இல்ல? இலக்கியம் எப்படி வாழ்க்கையோட நமக்கு சம்பந்தப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என் பேச்சை நிறுத்திடுறேன். சார், இந்த உலகத்துல யாரையாவது நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் வந்தா எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா யாரையும் ஜட்ஜ் பண்றதால முழு உண்மை நமக்கு தெரிய போறதே இல்லை. இன்னும் என்னுடைய ரொம்ப கிளியரான அபிப்பிராயம், நான் ரொம்ப சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், சட்டத்தை மதிக்கிறவன். ஆனாலும் சொல்றேன், எந்த ஜட்ஜாலும் உண்மையான தீர்ப்பை ஒருபோதும் எழுத முடியாது என்பது உலகத்தின் உத்தரவு. நான் ஐம் நாட் ஜோக்கிங். ஜட்ஜுக்கு என்ன தெரியும்?
2 வக்கீல் சொன்ன விஷயம் தெரியும், போலீஸ்காரர் கொடுத்த ரிப்போர்ட் தெரியும், எதிரில் இருக்கிற பேப்பர் தெரியும். ஆனா உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பவத்தை ஜட்ஜால கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் எப்படி சொல்லலான்னு கேட்டா, என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், அப்படித்தான் தீர்ப்பு சொல்லணுமே ஒழிய இப்படி இது நடந்தது இதான் உண்மை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கடவுளை தவிர வேற எவனுக்குமே அந்த தகுதி கிடையாது. With my due respect to all judges, I want to register this idea. ஏன்னா நீங்க முழு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. சார் நான் கொஞ்சம் சட்டம் படிச்சவன், ஒரு கேஸ் சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு அப்பா மேல கேஸ் கொடுக்கறதா ஒரு கேஸ், கிரிமினல் கேஸ் வந்தது. அவ மைனர், அவ அப்பா மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு இந்த பொண்ணிட்ட, ரேப் ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். சார் நம்ப மாட்டீங்க, செஷன்ஸ்ல கன்விக்ட் ஆயிடுச்சு. ஹைகோர்ட்ல ஏதோ ஒரு லேசா ஒரு யோசனை பண்ணி இதை நம்ப முடியல அப்படின்னு அந்த ஜட்ஜ் ஒரு வார்த்தை போட்டா, மேல போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு கேஸ். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜை வாங்குன்னு வாங்கிட்டார். ஒரு இளம் பெண், அவளுக்கு இவ்வளவு பெரிய துன்பம், மைனர் கேர்ள், அப்பா மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கா, உனக்கு என்னவோ அந்த டவுட் வரலன்னு நீ ரிலீஸ் அக்யூட் பண்றியா? வாங்குன்னு வாங்கிட்டார் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. இந்த ஸ்டேஜில் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆனோன்னு புருஷன்கிட்ட சொல்றா, உண்மையிலேயே எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா ஒரு தப்பும் பண்ணல, இது எங்க அம்மா இந்த கேஸ் கொடுக்க சொன்னா, நான் வேற வழி இல்லாம இந்த கேஸை கொடுத்தேன், இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப நல்லவர், ஒருபோதும் தப்பே பண்ணதில்லை அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேர்மையானவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்போ ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணு, எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும், இந்த கேஸே பொய் அப்படின்னு நீ ஃபைல் பண்ணு அப்படின்னா. இந்த பொண்ணை அழைச்சு என்கொயரி பண்ண போது ஜட்ஜே நேர்ல கேட்டாரு, ஏம்மா நீ முதல்ல அப்படி ஒரு வழக்கு கொடுத்த, இப்ப அப்படி நடக்கலன்னு சொன்னேன். அந்த பொண்ணு சொன்னது கொஞ்சம் வெளியே சொல்றது கஷ்டம், ஆனாலும் சொல்றேன் பாருங்க. எங்க அம்மாவுக்கும் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கும் கள்ள தொடர்பு. நம்புவீங்களா? எங்க அம்மாவுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் கள்ள தொடர்பு. இதுக்கு எங்க அப்பா இடைஞ்சல். எங்க அப்பா இடைஞ்சலா இருக்கிறவர் தூக்கி ஜெயில வைக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மாவும் அந்த இன்ஸ்பெக்டரும் இப்படி ஒரு கேஸை பில்டப் பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா நல்லவர்னு தெரியும், ஆனா நான் எங்க அம்மாவை எடுத்து பேச முடியாது, அடிப்பாங்க. ஆனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது, இவ்வளவு நல்ல அப்பாவுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் வரலாமா அப்படின்னு. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகாததால நான் பேச முடியல. இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ நியாயத்தை கோர்ட்டு சொல்லணும் அப்படின்னு. அந்த தைரியத்துல, எங்க ஹஸ்பண்ட் கொடுத்த தைரியத்துல நான் கோர்ட்ல வந்து இதை சொல்றேன் அப்படின்னு. வேற வழி இல்லாம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இந்த கேஸ்ல இருந்து அவரை விடுவிச்சார். இது நடந்த செய்தி. இது எதுக்கு சொல்ல வர, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு திட்டினாரு, இவன் எப்படி அக்யூட் பண்ணலாம், அறிவு கட்டவன் அப்படிலாம் பேசினாரு. அவ்வளவு பேசுனது இப்ப பொய்யா போச்சு. அதனால என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், யாருடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம பெருசா சீரியஸா எடுத்துக்க முடியாது. மனசாட்சி ஒண்ணுதான் மிகச்சிறந்த ஜட்ஜா இருக்க முடியும். அதை தாண்டி கடவுள் ஒருவர் தான் உண்மையான சாட்சியா தீர்ப்பளிக்க முடியும். இதை புரிஞ்சுக்காம நாம வெறும் மனிதர்களை ஜட்ஜ் பண்றது, குறை சொல்றது, அவங்க அப்படி இப்படின்னு பேசுறது, இதெல்லாம் லைஃபை நரகமா ஆக்கிடும். அதை அப்படியே விட்டுடுவோம், பரவாயில்ல, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, அது அவங்க லைஃப், எப்படி வேணா இருந்துட்டு போட்டுமே, நாம ஏன் போய் அதில் தலையிடணும்? அவன் திருடன், அவன் கொலைக்காரன், அவன் நல்லவன், இல்லை அவன் ரொம்ப கெட்டவன், இதெல்லாம் வேணவே வேணான்றான். நம்முடைய நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு இலக்கியத்திலேருந்து சொல்றேன்னு சொன்ன பார்த்தீங்களா? சாரி, கொஞ்சம் எக்ஸீட் பண்ணிட்டேன், நடுவில் வேற ஒரு செய்திக்கு போயிட்டேன். ஒன்று, ஒரு மனுஷனை நீங்க தவிர்க்க முடியாம ஜட்ஜ் பண்ற போது நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? பை ஹிஸ் ஆக்ஷன், அவர் நடந்து கொள்ளும் முறை. இதெல்லாம் பொதுவாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பை ஹிஸ் ஆக்ஷன். மன்னிச்சுக்கங்க, யாரையுமே ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆக்ஷன்ங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கு இங்கிலீஷ்ல. ஒன்னு செயல்படுதல், இன்னொன்னு நடித்தல். ஆக்ட் பண்றான் பார் அப்படின்னா நடித்தல். எல்லா செயலுமே நடிப்பு தானே ஒழிய செயலாக இருப்பதில்லை. ஆக்ஷன் அப்படிங்கிறத வச்சு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணவே கூடாது.
அப்ப எப்படி ஜட்ஜ் பண்றது அப்படின்னா, how to judge a person? Only by his reaction, not by action. You must judge his reaction. அந்த ரியாக்ஷனை வாட்ச் பண்ணணும். அவன் இப்படி ரியாக்ட் பண்றானா, இப்படி ரியாக்ட் பண்றானா, ரியாக்ஷனை வச்சு தான் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத ஓரளவு நாம தீர்மானிக்க முடியும். இதை மட்டும் நான் இலக்கியத்திலேருந்து சொல்லிட்டு போறேன். ராமனுக்கு ஆட்சியை கொடுக்குறாங்க. யார் கொடுத்தா? அப்பா கொடுத்தாரு. சித்தி கைகை சொன்னா ஆட்சியெல்லாம் கொடுக்க முடியாது, போடா காட்டுக்கு அப்படின்னா. இந்த இப்ப ராமன் எப்படி இருந்தாரு அப்படிங்கிற சம்பவத்தை கம்பன் எழுதுறார் பாட்டில். ஆட்சி உனக்குன்னு தசரதர் சொன்ன போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் அப்படியே முகத்துல எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லை. ஆட்சி உனக்குன்னு போதும் முகம் மலர்ந்து தாமரைப்பூ மாதிரி இருந்தது அப்படின்னார். சித்தி வந்தா உனக்கு ஆட்சியெல்லாம் கிடையாது, போ வெளியில அப்படின்னா பேசல மாறி இருக்கணுமா இல்லையா ரியாக்ஷன். அப்பவும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, தாமரைப்பூ மாதிரி அவர் அப்படியே இருக்கிறாரு. இதை எழுதுறார் கம்பன். இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் நீ இந்த ராஜ்யத்தை இல்ல வெளியில போ அப்படின்னு சொன்ன போதும் ராமனுடைய முகம் எப்படி இருந்தது? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம் அப்படின்னா. அதாவது உனக்கு தான் இந்த ராஜ்யம்னு தசரதர் சொன்ன போதும், உனக்கு இந்த ராஜ்யம் இல்லை அப்படின்னு கைகேயி சொன்ன போதும் ஒரு சேஞ்சுமே இல்லை அவர்கிட்ட. அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? முகம் தாமரப்பு மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்கு. அதாவது நீ இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொன்னதையும் மறுத்ததையும் கம்பர் ஓவியத்தில் வரைந்த தாமரையை போல் ராமன் முகம் விளங்கிற்று அப்படின்னார். அப்ப நீங்க ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்றதா இருந்தா எப்ப பண்ணணும்? ரியாக்ஷன்ல தான் பண்ணணும். நீங்க ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ண. இப்போ 5 நிமிஷம் ஆகும் எனக்கு ஏமாத்துறதுக்கு. நெத்தி நிறைய பட்டையை போட்டு, கழுத்து நிறைய கொட்டையை போட்டு, அப்படியே சிவா நாராயணா. எனக்கு இந்த சேர் போட்ட போதே பயமா இருந்தது. இது என்னோட சேரே இல்லைங்க, இது வந்து நித்யானந்த பரமஹம்சருடைய சேர். இருக்கு இந்த மாதிரி அகலமான சேரு. நான் கொஞ்சம் குண்டா இருப்பேன்னு தெரியும் நம்ம ஜெயமணி சாருக்கு. அதுக்காக இவ்வளவு குண்டா இருப்பேனா நீங்க முடிவு பண்றது? இந்த மாதிரி ஒரு சேர் எனக்கு போட்டு நித்யானந்தாவை ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் இப்ப இங்கேருந்து போகும்போது கைலாசாக்கு விசா வாங்கிட்டு வேற போகணும். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்சி உனக்குன்னு சொன்ன போதும் உனக்கு இல்லைன்னு சொன்ன போதும் ராமனுடைய முகம் எப்படி இருந்தது? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை. அதுல கூட நீங்க அந்த இலக்கியத்தை ரசிக்கணும். எப்படி தெரியுங்களா? வெறும்ன ஒரு தாமரை பூவா இருந்தா அது பூக்கும் வாடும், பூக்கும் வாடும். ஆனா ஓவியத்துல ஒரு தாமரையை வரைஞ்சு வச்சா அது மலரவும் மலராது, கூம்பவும் கூவாது. அது எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை போட்டார். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம் அப்படின்னு ஓவியத்தில் வரைந்த தாமரை அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை கவி சக்கரவர்த்தி கம்பன் போடுறார். இதை நீங்க திருக்குறள்ல போய் படிச்சீங்கன்னா திருவள்ளுவர் சொல்வாரு, அறிவுங்கிறதுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? என்ன? ஏதாவது கிடைச்சா சந்தோஷப்படுறது, நம்ம கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டா வருத்தப்படுறது. இது இருந்தா அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னார். எப்படி? மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. இப்போ ஓவியத்துல வரைஞ்ச தாமரை மலருமா? ஓவியத்துல வரைஞ்ச தாமரை கூம்புமா? இல்ல. திருவள்ளுவர் இலக்கணம் எழுதினார், கம்பன் இலக்கியம் எழுதினார். மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. வாழ்க்கையில இழப்பு வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், நீங்க ஒரு பெருமை கிடைச்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும், பறிச்சுக்கிட்டு யாராவது போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க, ஒரு கோவத்துல ஆண்கள் உங்களை திட்டாங்க, கஷ்டம். அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டாங்க. இப்ப அங்கேயே நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் சொல், நீங்க அவரை எடை போட விரும்புறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் நார்மலா உங்ககிட்ட பேசுற வார்த்தையை வச்சு அவரை எடை போடாது. அவர் எப்பவாவது கோபத்துல ரியாக்ட் பண்றாரு பார்த்தீங்களா, அதை நல்லா பிடிச்சிக்கோங்க. எல்லாம் நேர்மாறா சொல்லி கொடுத்துருப்பாங்க. கோபத்தில் அவர் வந்து சொல்றதை எடுத்துக்கூடாதுன்னு. நான் என்னால் முடிஞ்சது லண்டன்ல எவ்வளோ கலையபுரம் பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் வந்த வேலை எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு குருமார்கள் சொல்லி கொடுத்ததையும் நான் மாத்துறேன். அவர் அமைதியா சொன்னது டூப்பு. உங்க அம்மா வரணுமா? வர சொல்லு, பொய். உங்க அண்ணனுக்கு பணம் அனுப்பணுமா? அனுப்பு, பொய். அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது பொய். என்னத்துக்கு அந்த டெடிமாட்டுக்கு பணம்? அதான் உண்மை. இங்க என்ன வேலை உங்க அம்மாவுக்கு? கோவத்துல கொத்துற, அதான் உண்மை.
நீங்க யோசிக்கிறீங்க நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காத. இப்ப சொல்லட்டுமா? கோபத்தில் தான் மனிதர்கள் உண்மையை உணர்கிறார்கள். அவர்கள் மற்ற நேரங்களில் டிவி எபிசோடில் மேக்கப் போட்டு நடிப்பதை போல் மேக்கப் போடாமல் நடித்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில இது எல்லாம் நடிப்பு. ஐ லவ் யூங்கிறத விட ஒரு நடிப்பு உலகத்தில் வேற இருக்க முடியுமா என்ன? சான்ஸ் இருக்கா என்ன? 80-70 வருஷம் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா என்ன? மன்னிச்சுங்க, நான் என்ன மனித குலத்தையே அவமானப்படுத்திட்டேன்னு நினைக்காதீங்க. நாம் அமைதியாக பேசுவது போல் பேசுவது ஆக்ஷன். கோபத்தில் பேசுகிறோமே அது ரியாக்ஷன். ரியாக்ஷன் தான் சத்தியம், ஆக்ஷன் என்பது நடிப்பு என்பதை ஒரு மனசுல உள்ள வாங்கிட்டா இனிமேல் லண்டனுடைய போக்கு வேறாக மாறிவிடும். நன்றி, வணக்கம்.